ஆண்டவரே எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை தாங்க, ஏசப்பா எனக்கு நல்ல சுகத்தை கொடுங்க, ஏசப்பா என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. இப்படியாகத்தான் இன்னைக்கு நாம ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். நீங்க என்ன ஆசீர்வதிங்க, அதற்கு அது போதும், அது போதும், அதுக்கு மேல எனக்கு ஒண்ணுமே வேண்டாம். இப்படித்தான் நம்ம ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். ஆனா யாபேஸ் என்ன ஜெபிக்கிறான் பாருங்களேன். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உம்முடைய கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை அணுகாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. என்னை ஆசீர்வதிங்க, என் எல்லையை பெரிதாக்குங்க. என்ன செஞ்சாலும் உங்க கரம் மாத்திரம் என் வாழ்க்கையில இருக்கணும்பா, அப்படி என்று அவன் ஜெபிக்கிறான். இதே போலதான் இன்னைக்கு நம்முடைய ஜெபம் இருக்கணும். ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, அந்த ஆசீர்வாதத்தில் உங்களுடைய கரம் என் கூட இருக்கணும். என் வாழ்க்கை முழுவதும் நீர் எனக்கு வேணும், நீர் எனக்கு வேணும். இந்த ஆசீர்வாதம் முக்கியம் இல்ல, ஏசப்பா நீங்க என் வாழ்க்கையில முக்கியமா இருக்கணும். அப்படி இருந்தாதான் நீங்க கொடுக்கிற அந்த ஆசீர்வாதம் எனக்கு சமாதானமாக இருக்கும். அப்படியாக இன்னைக்கு நாம ஜெபித்து தான் பார்ப்போம். கர்த்தர் நம்மை ஆபேசை ஆசீர்வதித்தது போல இன்னைக்கு உங்களை ஆசீர்வதிக்க காத்து கொண்டிருக்கிறார். காட் பிளஸ்.